சிங்கோன் மலை, நிறைய கோயில் இருக்கு. போகும்போது கதிர்காமம்னு ஒரு முருகர் கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கையில் இருக்கு. அங்க சிவபெருமான் இருக்கிறார். அந்த கதிர்காம கோயில் திறக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ அந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணாரு, சாமி கொஞ்ச நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்னு சொன்னாரு. சிவபெருமான பார்த்தா என் வாய் சும்மா இருக்குமா, உடனே பாட ஆரம்பிச்சேன். அவர் என் காதல என்ன சொல்றாரு, அந்த ஐயர் சொன்னதை இங்க மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஐயர் சொன்னாரு, சாமி எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. எங்க? இலங்கை. என்ன சாமி செய்யணும்? என்ன சாமி செய்யணும்? தயவு செய்து இங்க தங்கிறீங்க. ஐயோ, நான் இந்தியால இருந்து வந்துக்கிறேங்க, நான் இங்க தங்கனா நான் எப்படிங்க என் வாழ்வுலாம் அங்கதானே. இல்ல சாமி இங்கே தங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, என்ன வேணும் நான் எல்லாம் செய்யறேன். இங்க இருந்தே எல்லாம் காசு அனுப்புறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு சொல்றேன். எங்களுக்காக தினந்தோறும் இங்க இருந்து பாடுங்கன்னு கேட்டேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம இங்க எவ்வளவு பாடுறோம், மக்கள் ஆனா பலவலன்னு பேசிக்கிட்டு கேட்க ரெடியா இல்ல. ஏதோ ஒரு நாட்டுல யாரோ ஒரு ஐயர் வந்து, சிவாச்சாரியர் வந்து அது கேட்டது யாரா தெரியுமா இருக்கலாம்? சிவபெருமானே இருக்கலாம். கேளுங்க கூட கெஞ்சன, போறீங்களா போறீங்களா போறீங்களா, என்ன கானம் இது, எங்க கத்துக்கினீங்க, எந்த ஊர்ல கத்துக்கினீங்க? அது ஒண்ணாச்சா? பாதிரி புலியூர்னு கடலூர் கிட்ட ஒரு கோயில் இருக்கு, போயிருக்கீங்களா? திருப்பாதிரி புலியூர். அம்மா போயிருக்கீங்களாமா? இல்லைங்க ஐயா, போனங்க ஐயா, கடலூர் இங்க தானே இருக்கு, அங்க போய் பாடணும். நான் எந்த கிளாஸும் போனது கிடையாது, எந்த கிளாஸுக்கும் போனது கிடையாது, எந்த ஆதீனத்திலயும் நான் போய் சேரல, எதுவுமே எனக்கு கிடையாது. சும்மா பாடுறது மாதிரி பாட ஆரம்பிச்ச ஆள் தான், பார்க்க புக்கை பார்த்த ஆள் தான். அவர் சொன்னார் வந்து, அப்ப வந்து அந்த கோயில்ல பாடினா எதிரொலி பயங்கரமா இருக்கும், எக்கோன்னு சொல்றது, எதிரொலி பயங்கரமா இருக்கும். அங்க பாடுற ஓதுவார் மூர்த்தி ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஓதுவார் மூர்த்தி வந்து பின்னால் இப்படி பண்ணி, சாமி நீங்க எந்த ஊர்ல கிளாஸ் படிச்சீங்க? காஞ்சிபுரமா, தர்மபுரமா, திருவாவடுதுறையா, எங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சாமி, நான் ஏதோ 4 பாட்டு வச்சுன்னு நானே பாடுறேன். இப்படி பாடுறீங்களே, தேவகானம்னு சொன்னேன். தேவகானம்னா சாமிக்கு பிடிச்ச கானம், அப்படி பாடுறீங்க. அந்த கோயில்ல சில கோயில்ல பாடினா நமக்கே வராதுமா, ஐயா வருவாரு உள்ள, நீங்க கூட பாடலாம், நான் மட்டும் நான் பாடுவேன்னு என்ன பீத்திக்கலைங்கன்னா எல்லாருக்கும் வரும், எல்லாராலையும் பாட முடியும். ஒண்ணுமே இல்லாம கீச்சு தொண்டையில பாடுறவங்க கூட சிவன் கிட்ட போய் பாட ஆரம்பிச்சோன்னே சாமி அந்த தொண்டையை மாத்தி விடுவார், நல்லா பாட வைப்பார், நல்லா குரல் கொடுப்பார். நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன், இது சொல்ல வேண்டிட்டேன். சரி, சாமியோட உத்தரவு இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும். உங்ககிட்ட இந்த சிவராத்திரி கடைசி வரைக்கும் கேட்டது யாரு? முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டது கை தூக்குங்க. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், முதல்ல 5 மணில இருந்து சொல்றேன். யார் கேட்டது? அம்மா கை தூக்குங்க. உபயோகமா இருந்ததா உங்களுக்கு? ராமநாதபுரம் கிட்ட மாரியூர்னு ஒரு கோயில், பேர் என்ன? புஷ்பகர்ண ராஜான்னு அங்க ஒரு சன்னியாசி இருந்தான். அவன் பேர் என்ன? புஷ்பகர்ண மகரிஷி. அவன் ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். சாமி இருந்தா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைச்சவன். அவன் என்ன பண்றான்? புஷ்பகர்ண மகரிஷி. ஒரு 5 நிமிஷம் சாமி முடிச்சுக்கலாம். இதை மட்டும் கேளுங்களேன், நல்ல கதை. சுவாமி அங்க இருக்கிற சாமி பேரு புஷ்பகர்ணநாதர்னு பேரு. ஆமா, சரி. இப்ப ராமநாதபுரத்துல இருக்கிற மாரியூர் கோயிலை பத்தி பேசுறோம். அவன் பேரு என்ன சொன்ன? புஷ்பகர்ண மகரிஷி. அவன் உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறான் எல்லா நாளும்.
தியானம் பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவானா, இப்படி கையை நீட்டுவானா. அவன் பண்ண தியானம் ஒரு குளத்தோரமா உட்காந்து பண்ணானா, குளத்தோட படிக்கட்டோரமா பண்ணுவானா. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாங்கனி வந்து விழுமா, அதை அப்படியே சாப்பிடுவானா, கொட்டையோட தோலோட அப்படியே தின்னுவான். கடிச்சு எல்லாத்தையும் தின்னுவான். ஏன் ஒரு வருஷமா சாப்பிடலையே, தின்றான், எல்லாத்தையும் தின்னுட்டு இருந்தான். இதை என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல வெள்ளாண்ட சின்ன பசங்களாம் பார்த்தாங்க. இதனால ஒரு மாங்காய் வந்து விழுது, இந்த ஆள் கையை நீட்டுறான். நம்ம ஒரு நாள் போய் இந்த ஆள் கையை நீட்ட போய் நின்று இந்த மாம்பழத்தை நம்ம ராவிடுவோம்டான்னு சொல்லிட்டு குட்டி பசங்க போய் கையை நின்றதுக்குள்ள ஓடி போய் அந்த மாம்பழத்தை எடுத்து தின்னுட்டாங்க. குட்டி பசங்க தின்னுட்டு ஒரு பெண்ணோட வீட்டு வாசப்படல மாங்கோட்டை எடுத்து கிடைச்சிட்டு தோலெல்லாம் சப்பிட்டு போட்டு போயிட்டாங்க. இந்த இந்த மகரிஷி பேர் என்ன சொன்னேன்? ஆமா, புஷ்பகர மகரிஷி என்ன பண்ண, ஏந்திரிச்சான். பயங்கர கோபம் வந்துச்சு. என்ன மாங்கனி வரவே இல்லையே, யார் தின்னா? நடந்து வந்தான், ஏந்திரிச்சு யார் சாப்பிட்டான் பார்த்துனே வந்தான். ஒரு பெண் வீட்டு வாசல்ல இருந்து மாங்கோட்டையில தோல் நடக்குது. அந்த பெண்ணை இப்படி கண்ணால பார்த்தான். அவதான் திருட்டா பழகுதுன்னு பார்த்தான். பார்க்கும்போது அந்த பெண் வந்து ஒரு குழந்தை ஒண்ணு பெத்த பொண்ணு, ஒரு புதுசா ஒரு குழந்தை. அது பேர் என்ன சொல்றது, புதுசா குழந்தை பெத்த பெண்ணு பேர் என்னமா, ஒரு பச்சை உடம்புக்காரி அப்படி சொல்லணும். அவங்க பார்த்துட்டு இவன் போயிட்டான். போன பிறகு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் என்ன செஞ்சான்னு. இவன் பாட்டுக்கு போயிட்டான். மகரிஷி போன உடனே சாமி கிட்ட போய் நிக்குது. நின்று கண்ணாடி எதுக்காகவோ பார்த்தது. ஒரு பக்கம் மூக்கு இல்லாம ஆக்கிட்டான், மூக்கையே காணும். ஒரு பக்கம் மார்பகத்தை எடுத்துட்டான், ஒரு பக்கம் மார்பகத்தை எடுத்துட்டான். அந்த மகரிஷி குழந்தைக்கு தானே பால் ஊட்டுறடி, நீ கஷ்டப்படுறி, ஒரு பக்கத்தால கொடுத்து நீ கஷ்டப்படுன்னு சொல்லி சாபம் கொடுத்து மகரிஷி போயிட்டாங்க. ஒண்ணுக்கு கொலவெறி வந்துருச்சு. ஏன், எந்த தப்புமே செய்யலையே. இப்போ உங்களை எழுந்து போய் வச்சு உதவதான் உங்க முதல்ல திருநியா நான் திருடவே இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். அடிச்சுக்கிட்டே தான் என்ன பண்ணிருக்கீங்க, அதே தான் சொல்ல போறீங்க. சாமி இதை கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சு, அந்த பெண்ணு போய் சாமி கிட்ட போய் அழுதான். எந்த சாமி கிட்ட? மாரியூர்ல இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய் அழுதான். சாமி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். எப்படி சாதாரணமா அழுவலையா, மண்டையில அடிச்சு தலையில அடிச்சுக்கின்னு இந்த மாதிரி இருக்கிற சாமி இந்த ஊர் நாசமா போட்டோம், இந்த ஊர்ல மழை பெய்யக்கூடாது, மண்ணா பெய்யட்டும் மழையான்னு சொன்னான். அவ வாய முழுக்கக்குள்ள மண்ணா பெய்ஞ்சுதான் மழை. கோயில் போய் கோயில் கோபுரமே மூடி போச்சான். பெண்ணின் சாபம், பெண்ணின் சாபம் வாங்கிட்டானா. மகரிஷி உள்ள உட்காந்து தவம் பண்ணான். மண்ணு மூலவே என்னாச்சு, மகரிஷியால மூச்சு விட முடியல. அவ போய் கத்தி அழுத நேரம் சிவபெருமான எட்டி ஒரு உதவ விட்டான். நான் எழுந்து வெளியே ஓடும் இல்லையா. அதனால சாமி மகரிஷினா மட்டும் 2 கொம்பு வராது. சிவபெருமானுக்கு அடக்கம் தான். அவன் எந்த ரிஷியா இருந்தாலும் எந்த யோகியா இருந்தாலும் அவனை அடிச்சு அவன் அந்த மண்ணுல புடிங்கி அடிச்சு மேல போனான். நெருப்பு கருக்கு பிழப்பா ஓடிட்டான். அந்த பெண்ணு பார்த்துதான். அந்த ஊர்ல மண்ணு வந்து சிவன் கோயில மூடிடுது. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வேட்டையாட அந்த பக்கமா போறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப அசதியா இருக்கு. மந்திரி மடியில படுத்து ராஜா தூங்குற. உங்களுக்காக கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்துக்குள்ள. ஒன்னு மந்திரியோட மடியில ராஜா படுத்து தூங்குற. உங்க மடியில ஒருத்தர் படுத்து நீங்க தூங்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு குச்சி எடுத்த மண்ணை இப்படி சீச்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்படி குழி பண்ணுவீங்க, உங்க பேரை எழுதுவீங்க, அனுஷியா ஏதாவது ஒண்ணு எழுதுவீங்க இல்லையா. மந்திரி எழுதலாம். எழுதும் போது ஒரு கலசம் வந்துருச்சு. அவன் நோண்ட போது ஒரு கலசம் வந்துருச்சு. ஒரு கலசம் வருது, கலசம் இருந்தா இது சிவன் கோயிலா இருக்குமே. தூரம் நோண்டான், சாமி கோயிலுக்கு வேண்டிய கலசம் வந்துருக்கு. ராஜா தூங்கி எழுந்திருச்சான். ராஜா இது நான் இங்க படுத்து தூங்குறது சாதாரண இடம் கிடையாது, இது வந்து மண் மூடி இருக்க பிரதேசம். ராஜா உடனே என்ன சொல்ல வேணும், அடுத்த நாள் கோயிலை தோண்டி பார்த்தா பெரிய சிவன் கோயில் பெண்ணோட சாபத்தால வந்ததுன்றத தெரிஞ்சுக்கிட்டான் அந்த ராஜா. தெரிஞ்சு அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ராஜா என்ன செய்யறான், அந்த அம்மா பேரு பவள நிற நாயகின்னு பேரு. ஆமா, அவரு பேரு புஷ்பவரநாதர்னு பேரு. ஏன் சொல்றேன் இந்த பேரை தாங்க,
ஏன் புஷ்பவனநாதன்? அந்த மண்ணு வந்து மூடிச்சு இல்ல, அப்ப ஏத்தி வச்ச விளக்கும் அப்ப போட்ட மாலையும் ராஜா எத்தனோ வருஷம் கழிச்சு சாமியை நோன்றானா அப்படியே தீபம் எரிஞ்சு அன்னைக்கு போட்ட மாலை சாமிக்கு அப்படியே இருந்ததால புஷ்பவனநாதன் பேர் வச்சு. அம்மா அப்படியே பல 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 பவளம் மாதிரி மின்னாகலாம், மண்ணு மூடல சாமி, அதனால பவள நிற நாயகின்னு பேர். எதுக்கு சொல்றோம்னா, இப்போ கேதார்நாத்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, கேதார்நாத் தினமும் கும்பிடணும். பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத்னு சொல்லணும், போக முடியலனாலும் சொல்லணும் இல்லையா. அந்த கேதார்நாத்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை விளக்கேற்றுவாங்களாம், விளக்கேற்றி கோயிலை மூடிடுவாங்களாம். அடுத்த 6 மாசம் கோயிலை திறக்கும் போது விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குமா. இன்னைக்கு கூட நீங்க கேதார்நாத் போனா பாருங்க. இதை போல நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இப்ப கோயிலோட உழவார பணி நீங்க செய்ய போறீங்க. உழவார பணி செஞ்சா கோடி புண்ணியம். அதனால கொஞ்சம் கௌரவம் பார்க்காம கடன் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கோயிலை அழகா பண்ணி திருக்கோயிலை சுத்தம் பண்ண புண்ணியத்தையும் சேர்த்து இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி. நல்லது. நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.